ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 8ல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நீங்கள் நார்வல். இலக்கியங்கள் மக்கள் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனையை கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவும் வாருங்கள். நீங்கள் நால்வர் இயற்றினது யாருன்னா கலீல் கிப்ரான் தான் நீங்கள் நால்வர் அப்படிங்கிற நூலை இயற்றினது. வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றோடு ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள். சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுவீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றியல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நால்வர் என போல இருபழுத்துடன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு. பழம்பேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேர்வின் இயல்பு, வேரோட இயல்பாம். உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நால்வர்னா யாரு? கலீல் கிப்ரான். பொருள் கூறுக பார்ப்போமா? சுயம்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை. கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ஒரு கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். லெபனான் நாட்டை சேர்ந்தவர் தான் யாரு? கலீல் கிப்ரான். இப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. எந்த பாடப்பகுதி? நீங்கள் நால்வர் அப்படிங்கிற பாடத்தொகுதி புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றதுங்கிறாங்க. சரியான விடையை பார்ப்போமா? பரிசு பெறும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணுமா? வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும்.